ஹாய். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே மார்னிங் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரியும் சென்னா மசாலாவும் தான். பூரியும் சென்னா மசாலாவும் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டே நம்ம டாக்டர் ஆர்டர் போட்டுட்டாரு. எப்பயுமே தோசை இட்லி அதே செய்யறதால இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் லீவுன்றதால பூரியும் சென்னா மசாலா நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கணும். 3 தக்காளி இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எப்பவுமே சேர்த்தோம்னா சமையலுக்கு இன்னும் டேஸ்ட் இருக்குன்றதா சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மசாலா எதுவுமே கடையிலேருந்து வாங்கி ஆட் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண போகிறோம். மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் 3 சின்ன சைஸ் காஞ்ச மிளகா, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பட்டையை சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன். பட்டை கம்மியாக போடணும், இல்லைனா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது ஒரு பிரியாணி இலை. இதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, மராட்டி மொக்கு ஒரு பீஸு, 2 கிராம்பு, பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி 2லேருந்து 3 பீஸு, பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை பாதி எடுத்து அரைச்சிக்கலாம், பாதி தாளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம சென்னா செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே நம்ம கடலை ஊற வச்சிருக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ அளவு கொண்ட கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை காலையில் வேக வச்சு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கடலை எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் 1 பாதியமாக அரைச்சி வச்சுக்கோம். மீதி இருக்க கடலையை நம்ம அப்படியே போட்டுடலாம். இதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த சமைக்க தேவையானப்ப அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோமா, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த மசாலாவை எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவு, அதனால 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரும். இது இந்த மசாலாவே கரெக்டாக இருக்கும், காரம் எல்லாமே. மசாலா எதுவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இது லைட்டாக வறுக்கும் போதே நமக்கு ஒரு மசாலா வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் நல்லா பொடியாகவே அரைச்சிக்கலாம். குறவரப்பாக அரைக்க வேண்டாம், பொடியாகவே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். 2 to 3 மினிட்ஸ்லேயே எல்லாமே பொரிஞ்சிடும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் கொட்டி. நம்ம வறுத்து வச்சு இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு இருந்தால் போதும், இன்னும் பவுடர் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவு இருந்தாலே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா அரைக்கும் போது நல்லா வாசனை வருது. நம்ம கொஞ்சமாக தான் போட்டுருந்தோம், ஆனால் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா இதிலே நமக்கு கிடைச்சிருச்சு. இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை தனியாக போட்டு எடுத்து மிக்சியில் 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவில் பாதி சின்ன வெங்காயத்தை போடுறேன். மீதியை தாளிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி வெங்காயத்தை போட்டுட்டு மீதியை தாளிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப மணமேடாக எடுத்து வச்சிருந்த 3 தக்காளியே அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மிக்சியில் சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு கடலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மீதி இருந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். கடாய் சூடாகிடுச்சு. சூடான உடனே நெய் ஊற்றிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றினா போதும். ரெண்டுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிக்கு எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். எல்லாமே லைட்டாக ஒரு வதக்காயிட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது 6 உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பியூரியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சி வச்சிருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன்.
எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இப்போ இந்த இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் இதில் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுதான் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போடும் போது இருந்த கலரும் இப்போயும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா அந்த மசாலாவுடைய கலர் வந்து மஞ்சள் கலரில் மாறிடும். அது சென்னா மசாலாவுடைய கலர் மாதிரி இருக்காது. அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலா நம்ம எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதை அரைச்சதுக்கு இந்த அளவுக்கு மசாலா வந்துருக்கு. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு மசாலா தீயாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். மசாலா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ நம்ம கடலை வேக வச்சோம்னா அதில் மீதி இருந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். கடலை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் இதில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நம்ம மிக்ஸி அரைச்சோம்னா அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இன்னும் பாதியமாக அரைச்சி வச்சுக்க கடலை ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதனால் தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையை ஆட் பண்ண போகிறோம். கடலை ரொம்ப மழை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக அரைஞ்சாலே போதும். நல்லா அந்த மசாலா கூட கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் மீதி இருக்கிற கடலையை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் கிண்டி விட்டுலாம். ஃபைனலாக இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம டிஷ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது லெமன் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. காரம் அதிகமாக இருந்தால் நான் லெமன் ஆட் பண்ணுவேன், இல்லைனா விட்டுருவேன். இதில் காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ லெமன் ஆட் பண்ணலை. லெமன் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். லெமனும் சுகரும் கடைசியாக ஆட் பண்ணணும். வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேணான்ட்டு இதை விட்டுலாம். அது எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு மூடு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரி மாவு பிசைஞ்சிடலாம். அந்த கிரேவி ரெடியாக வரதுக்குள்ளே பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 1 hour 2 hour வச்சாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஆனால் பூரி வந்து பிசைஞ்ச உடனே போட்டால் நல்லா புஷ்ஷுன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைனா எண்ணெய் இழுக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம பூரி மாவு பிசைய போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். பூரி வந்து எப்பவுமே மைதா மாவில் தான் போடுவாங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கோதுமை மாவுல இன்னைக்கு பண்ண போகிறேன். இதுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பையும் மாவையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பூரியை பொறுத்த வரைக்கும் பிசைஞ்ச உடனே போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுக்க செய்ய ஆரம்பிக்கலாம்.
பூரிக்கான சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. எனக்கு எங்க வீட்டில் எல்லாரும் இந்த அளவுல தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஸ்டைலோட நிறுத்திக்கிறேன். நான் எப்பவுமே பூரி உருட்டுறதுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் மாவு போடுவாங்க. ஆனால் நான் மாவு போட்டோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக நான் ஆயில் போட்டு தான் உருட்டுவேன். எண்ணெயை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம டாக்டர் கேட்ட மாதிரியே பூரியும் சென்னாவும் செஞ்சுட்டோம். டேஸ்ட் பண்ண கொடுத்துருவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாரான்னு பார்ப்போம். பூரியும் சென்னாவும் இவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நாங்க டாக்டர் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கோம். எந்த வெளியில இருந்து மசாலா எதுவும் வாங்கி நம்ம ஆட் பண்ணல. ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போடுறதால அதோட வாசனை இன்னும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி செய்யணும்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெத்திலி டீச்சருக்கு கொடுத்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல வியூஸ்ஃபுல் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். டாடா, பாய் பாய்.